இந்த நாடு நாசமா போறதும் நாசமா நான் நல்லா இருக்கிறதும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கிட்ட இருக்கு. நல்லது நடந்தால் நிச்சயமாக அவருக்காக 4000 பேரும் 4 லட்சம் பேரும் 4 கோடி மக்களும் நிற்பான். நாசமா போச்சுன்னா 4 நாள்லயே உங்களை அவர் யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டார். அவர் டபுள் கேம் ஆடுவார். திமுக கிட்ட காசு வாங்காரு, நீங்க உதயநிதிக்கு ஆதரவா செயல்படுவாரு. இதெல்லாம் நடக்கதான் போகுது. அங்கேயும் ஒரு குத்து, இங்கேயும் ஒரு குத்து. கிட்டத்தட்ட 21 வழக்குகள் நான் கடந்த ஆட்சியில வாங்கியிருக்கேன். 2 குண்டத்தடுப்பு சட்டங்களை வாங்கியிருக்கிறேன். எவ்வளவு பெருமையாக தெரியுமா? இவங்களை எதிர்த்து சட்டப்படிதான் தமிழக அரசின் ஆனா அவன் ஆட்சியில என்னமோ அப்படியே தூய்மையாகவும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்த மாதிரி இவங்க வந்தவன தான் அப்படியே எல்லாத்தையும் பாதுகாப்புல கெட்டு போன மாதிரி நம்ம பேசிட முடியாது. அவர்கள் செய்ததை இவங்க கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நம்ம விரும்புறோம். சிறைத்துறையில உள்ள சிறைவாசிகள் சாப்பிடக்கூடிய உணவு கூடம் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் சாக்காடையில் நடக்குதுங்க. யாருக்காவது தெரியுமா? கழிவுல செய்யலாம் சாப்பாட்டை. கலேஜி, அப்படியாப்பட்ட கலேஜ் ஒரு நாள் கிளீன் பண்ணி பார்த்துருப்பீங்களா? சும்மா யாரு வந்தாலும் தூய்மையை தீமையாக்க முடியாது, தீமையை தூய்மையாக்க முடியாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் வாராகி இருக்கிற பேசணும். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தான் போய் சொல்றீங்க 10 ரூபாய்க்கு பாட்டில் எப்படி வாங்கினா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் எப்படி வாங்கினான்னு சொன்னீங்க, பாட்டு பாடினீங்க. இப்போ அந்த பாட்டில் விற்கிற அந்த அமைச்சர் சொல்றாரு, இல்ல பாட்டில்ல ஒரு சின்ன இது இருக்குதுங்க, நெருக்கடி இருக்குங்க, அதுல எனக்கு 10 ரூபா குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தன பத்திரிகையாளர் அந்த துறையவே தூக்கி நிறுத்தக்கூடிய உண்மையை பேசக்கூடிய வாராகி இன்னைக்கு வெளியில பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததும் தாவேக அரசு தானே. ஒருவேளை தமிழக அரசு மாற்றம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வாராகி எங்க இருந்திருப்பார் அப்படின்ற கேள்வியும் ஒரு நேர்மையான பதில உங்கள்கிட்ட இருந்திருப்பார். நான் எப்பவுமே சொல்லுவேன் பிரதர், நான் திமுக ஆதரிப்பனும் இல்லை, அதிமுக ஆதரிப்பனும் இல்லை, தாவேக ஆதரிப்பனும் இல்லை. தமிழ்நாட்டின் நல்ல ஆட்சி வந்தால் அவர் யாராக இருந்தாலும், அதுல அடிமட்டத்துல வந்திருந்தாலும் சரி, அவன் கோட்டீஸ்வரனா வந்திருந்தாலும் நல்ல ஆட்சி பண்றான், கண்டிப்பா அது பண்ணும். என் விஷயத்துல தாவேக்கா ஒரு ஸ்டெப் கூட தெரிவிக்கல. நீங்க நினைச்சீங்க சட்ட போராட்டம் எடுத்து நீங்களா தான் நானே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 21 வழக்குகள் நான் கடந்த ஆட்சியில வாங்கியிருக்கேன். 2 குண்டத்தடுப்பு சட்டங்களை வாங்கியிருக்கிறேன். எவ்வளவு பெருமையாக தெரியுமா? இவங்களை எதிர்த்து சட்டப்படிதான் தமிழக அரசின் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரே தாவேக்கால ஒருத்தர் கூட ஒரு ஆணை கூட புடுங்கி போட்டது கிடையாது. நான் தாவேக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி நான் வெளியே வந்துட்டேன். தேர்தல் காலகட்டம் முடிஞ்ச உடனே எனக்கு வெளியே வந்துட்டேன். நான் வாக்களிக்க கூட உரிமை கொடுக்கல. ஏன்னா அவ்வளவு அச்சுறுத்தல். நான் வெளியே பேசினா தேர்தலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நினைச்சான். நான் சட்ட போராட்டம் பண்ணுவேன், நீதிமன்றத்தை நாடுவேன். நான் அதே சொல்றேன், என்றைக்குமே சொல்கிறேன், நான் வணங்கக்கூடிய கோவிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றமும் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் இருக்க வரையும் நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக போறதில்லை. நல்லாட்சி வந்தால் நிச்சயமாக அந்த ஆட்சி நலம்பரமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்ம அத்தனை விதமான சப்போர்ட்டும் பண்ணுவோம். மக்கள் விரோதமான ஆட்சி செயல்பட்டால், குறிப்பாக மக்கள் விரோதமான ஆட்சி என்பது ஒருத்தர் வரியில ஏற்றியோ அது மாதிரிலாம் பண்ணணும். மக்களை துன்புறுத்த வேண்டாம். அதிகாரிகள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயோகத்தை இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 4000 பேர், சென்னையில மட்டும் சொல்றேன், 4000 பேர் சிறைச்சாலையில் இருக்கான். சமீபத்தில் 800 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நீங்க அந்த 800 பேர் இந்த வழக்குல செக் பண்ணி பாருங்க. கடந்த வாரம் போடப்பட்டதுல ஒரு 80% அல்லது 90% அது பொய் வழக்கா தான் இருக்கும். நீங்க சிறைச்சாலையில போய் பாருங்க சார். நிர்மலுக்கு பல வழக்குகளை போட்டாங்க கடந்த ஆட்சியில, புரியுதுங்களா? ஆனா ஒரு நாள் கூட சிறைச்சாலைக்கு போனதில்லை. ஆனா அவர் சிறைத்துறை அமைச்சரா வந்துட்டாரு. அந்த சிறை சீரழிஞ்சு போய் கிடக்கிறத போய் பார்த்தாரா? என்னைக்காவது அந்த சிறைத்துறையில கிச்சனை பார்த்துருப்பாரா நிர்மல்குமார்? சிறைத்துறையில உள்ள சிறைவாசிகள் சாப்பிடக்கூடிய உணவு கூடம் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் சாக்காடையில் நடக்குதுங்க. யாருக்காவது தெரியுமா? கழிவுல செய்யலாம் சாப்பாட்டை. கலேஜி, அப்படியாப்பட்ட கலேஜ் ஒரு நாள் கிளீன் பண்ணி பார்த்துருப்பீங்களா? சும்மா பத்திரிகை வந்தாலும் எப்பவுமே எந்த ஆபீசர் சொல்லுங்க, எந்த ஏடிஜிபி வந்தாலும், எந்த டிஜிபி வந்தாலும், எந்த அதிகாரி வந்தாலும் சிறைச்சாலையில போய் அவனோட சிறைவாசிகள்கிட்ட போய் ஒருத்தன் கூட ஒரு கேள்வி கேட்டதில்லை. உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதில்லை. பாருங்க, உள்ள இருக்கிற அத்தனை பேருமே குற்றவாளி இல்லை. அங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக குற்றவாளியா சில பேர் இருக்கான். மீது அவ்வளவு பேர் அப்பாவி பாதி பேர். எல்லாருமே பொய் வழக்கு அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவன். அது கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து இந்த பொய் வழக்குகள் போடதான் செய்வாங்க அந்த ஆட்சியாளர்கள். அங்கே சிறைச்சாலையை பாருங்க, மாற்றமே இல்லைங்க. இந்த 15 நாள் பெரிய மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறேன்னா,
ஒழுங்கான அதிகாரிகளை நீங்க அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரிகளே நீங்க நல்ல பதவியில கொடுத்து வச்சிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்க பவர் சென்டர் யாரு? அப்போ உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது சார். உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு தெரியாது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு தெரியாது. ஆனா அவர்கள் என்ன மாதிரியான தவறானவர்கள் நீங்க சேட் ஜிபிடில போட்டாவே வந்துருமே ஒருத்தன் அயோக்கியத்தனத்தையும். நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா சார், நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்கன்னு வச்சுங்க. நம்பாம இருந்தீங்க, இப்ப நம்பி தானே எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஒருத்தனையும் கூப்பிட்டு. இந்த நாடு நாசமா போறதும் நாசமா நான் நல்லா இருக்கிறதும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கிட்ட இருக்கு. நல்லது நடந்தால் நிச்சயமாக அவருக்காக 4000 பேரும் 4 லட்சம் பேரும் 4 கோடி மக்களும் நிற்பான். நாசமா போச்சுன்னா 4 நாள்லயே உங்களை வசியத்துக்கான, அதாவது கேவலமாக உமிழ்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை நம்பி தயவு செய்து நீங்க இந்த போன்ற அதிகாரிகள் புறக்கணிங்க. நல்ல ஒரு ஆட்சியாளட்டம், நல்ல நிர்வாக திறமை உள்ள மாவட்ட ஆட்சியரோ, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் காவல்துறை அதிகாரிகளோ நல்ல அதிகாரி இருந்தாங்கன்னா அடிப்படை பேசிக் நீங்க சரி பண்ணீங்கன்னா போதும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானாலும் ஆதாரப்பூர்வமான பதிவுகளை பத்திரிகையாளர்கள் எக்ஸ் வலைதளத்துல போட்டாலும் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டாலும் தன்னுடைய அதிகாரத்துல குறைவில்லாமல் நிகரான பதவியை பெற முடியுது அப்படின்னா இங்க எது சரியா இருக்கு, எது சரியா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது சரி எது சரியில்லைன்னு நம்ம நீண்ட விவாதத்துக்கு போகாம ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன். புரோக்கர்கள் எல்லா ஆட்சி காலத்திலையும் மிக 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 அவருடைய வேலைப்பாடுகள் கரெக்டாக செயல்படுது. அதனால தான் மீடியேட்டர் இங்கே நல்லாவே வாழ்கிறான். நான் தான் சொன்னேன், நம்ம சிஎம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நான் ஒரே பவர் சென்டர் தான், எனக்கு யாரையும் நாடாதீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு மதுரைக்கு போய் கோயம்புத்தூர் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் லஞ்ச வளர்ச்சித்துறையாக மாற்றுறதுக்கான அத்தனை முயற்சியும் எடுத்திருக்காரு. அது லஞ்ச ஒழிப்புத்துறையாக இனிமேல் இருக்காது, அது லஞ்ச வளர்ச்சித்துறையாக தான் இருக்கும். அது எல்லா இடத்திலும் லஞ்சத்தை வாங்கக்கூடிய இயக்கமாக இருக்கும். அதுக்கான அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க அதிகாரிகள் அவ்வளோ அயோக்கியத்தனமான அதிகாரி தான் அந்த அருண். இந்த நாட்டில் முதலமைச்சர் எங்கேயாவது ஒரு மனுஷன் தவறு செய்வோம், தவறே தொடர்ந்து செஞ்சிடாதீங்க. எனக்கோ சவுக்குக்கோ அல்லது எங்கள் போன்ற சமூக செயற்பாடுகளுக்கோ ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், ஏதோ வழியில் ஏதோ சொல்லியிருப்போம், திட்டிருப்போம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களுக்கு வாக்களித்த தொண்டர்கள் போடுறான் பாருங்க மெசேஜை, ஐயோ அருணா, ஐயோ இந்த நாடுக்கு மீனா போயிடுமே, எங்களையெல்லாம் சீரழிச்சவனாச்சு இந்த அருண். இப்படி கமெண்ட்ஸ் போய் பார்க்க சொல்லுங்க சார். எங்களுக்கு பாரு, எந்த அதிகாரியும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததே கிடையாது. அப்படியாப்பட்ட எதிர்ப்பு வந்த ஒரு அதிகாரி நீங்க இங்க தொடர்ந்து நீங்க அவரை போட்டு பழி வாங்கணுன்ற எண்ணத்துல யாரை வேணா நீங்க பழி வாங்கிங்க. அவர் யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டார். அவர் டபுள் கேம் ஆடுவார். திமுக கிட்ட காசு வாங்காரு, நீங்க உதயநிதிக்கு ஆதரவா செயல்படுவாரு. இதெல்லாம் நடக்க தான் போகுது. அங்கேயும் ஒரு குத்து, இங்கேயும் ஒரு குத்து. அதில் அடிக்க போற கும்மாங்குத்து யாரெல்லாம் சாப்பிடப்போறான்? புரோக்கர் தான் சாப்பிடப்போறான். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம், பிரதமரை பார்க்கிறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவரையும் பார்க்கிறாரு. என்ன சொல்கிறது, என்ன புரிந்து கொள்ளலாம்? இல்லை, இது நீங்க நம்ம ஒரு அரசியல் என்ன சொல்லுவாங்க, நாகரிகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் கேளுங்க. மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டியை பொறுத்தவரையும் கடந்த காலங்களில் எல்லா நாடு முழுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை அழிவு பாதை கொண்டு வந்தவர்கள் அவள் தான். அந்த காங்கிரஸ் கட்சி செய்யப்பட்ட செயல்பாடுகளாலும் அவளுக்கு மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகத்தினாலும் அவரை புறந்தள்ளிட்டே வரான் இந்தியா முழுக்க. ஒரு சில மாநிலங்களில் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு அவர்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. அவங்க ஒரே கருத்து வேறுபாடு, காங்கிரஸ் ஏன் கூட்டிட்டு சுத்துற, நீ இட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, அங்கே விட்டுட்டு வந்துருன்னு சொல்றது தான் மேட்ரு. ஆனா இவங்க இட்டுன்னு போறா மட்டும் பரவாயில்ல, உள்ள கொண்டு கூட்டுன்னு விட்டாங்க. இனிமேல் பிஜேபி உங்களுக்கு பணம் தருவாங்களா, கொடுப்பாங்களா? நீங்க 2000 ரூபாய் தர முடியுமா? பஸ் இலவசமா கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிழமை பாஜக எதிர்ப்பா இருக்கு சார், அப்படிதான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இல்ல, ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் பாஜகவுடைய ஆதரவாளர் கிடையாது. நான் எந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் ஒரு விசில் ப்ளோயர். அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை கேட்டா போல அந்த சூழ்நிலையில ஒரு நல்லாட்சி கொடுக்கப்பட்டா நிச்சயமா நல்லாட்சி. நமக்கு ஒரு தேவைகள் இருக்கு, கடன் தேவைன்னா ஒரு கையில லோன் போடலாம், இல்லைன்னா அது நண்பர்கிட்ட 10 ரூபா கேட்கலாம். நண்பா நீங்க ஒரு 10 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு 100 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு 1000 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க நண்பா, ஒரு உதவிக்கு கேட்கலாம். அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கமா என்ன பண்ணும், கடன் வேணும்னா உலக வங்கியில வாங்குவோம்.
மாநில அரசாங்கமும் சில உலக வங்கிகள் கடனை வாங்கியிருக்கலாம். ஆனா ஒரு சில ஸ்கீம் உடைய இம்ப்ளிமெண்ட்டுக்கு மத்திய அரசு சில ஃபண்டு கொடுக்கணும். நீங்க வந்து இவனை இட்டுன்னு போய் இவனை போய் நீங்க மூக்க வச்சு அசிங்கப்பட்டு இருக்கீங்க, எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த பிரதமரை பார்ப்பதற்கு, உள்துறை அமைச்சரை பார்ப்பதற்கான அனுமதியே இதுலயே உள்ள அரசியல் இருக்கு. காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தபோது மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களோ பார்ப்பதற்கு கூட நிதியை பெறுவதற்காக செல்லும் போது அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் முதன்முறையாக செல்லக்கூடிய விஜய்க்கு உடனே கிடைச்சிருக்கு. அவ போய் காக்கவே இல்லை. இதுலயே உள்ள அரசியல் இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் வெளிப்பருக்கு. தமிழ்நாட்டின் உரிமைகளை பத்தி பேசுவாரான்ற பல கேள்விகளும் வைக்கப்படுது. நீங்க என்ன நினைச்சீங்க, மோடியோட நம்ம பாரத பிரதமர் மோடியோட இவர் மிங்கிலே ஆக மாட்டாரு விஜய். அது நீங்க உள்ளுக்குள்ள அவங்க சொல்லிட்டோம், பி டீம் சொல்லிட்டோம், ஏ டீம் சொல்லிட்டோம், சி டீம் சொல்லிட்டோம், இதெல்லாம் கண்டிப்பா வந்து அதுல மிங்கில் ஆக மாட்டார். காங்கிரஸ் அவர் இழக்கவும் மாட்டார். தமிழ்நாட்டை மக்களை இழந்தாலும் இழப்பார தவிர ஒருபோதும் காங்கிரஸ் இழக்க தயாராக இல்லை. அதுக்கு பின்புலமா இருப்பது சில மத போதகர்களாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான நெருக்கடி கூட இருக்கலாம். இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எப்படி செயல்படுதுன்னு இப்போ இந்த 4 நாட்களில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு மதத்திற்காகவோ ஏதோ ஒரு சாதிக்காகவோ செயல்படக்கூடிய இயக்கமாக மாறிடுச்சோ அப்படின்னு இந்த 15-20 நாள்லயே மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது. அது போல நீங்க சமத்துவமான தலைவனா தான் உங்களை எந்த சாதியும் பார்க்காம மதம் பார்க்காம உங்களை தூக்கி கொண்டு வந்து அப்படியே உச்சத்தை நிற்க வச்சிருக்கான். இந்து சமய அறநிலைத்துறைக்கு அதே பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரா போட்டு நான் உண்மையாவே வரவேற்கிறேங்க. அதை வந்து குற்றம் சொல்லி நீங்க பாஜக பி டீம்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் அணை கட்டுவதற்கான முழு முயற்சிகளையும் எடுக்கிறாரு டி.கே. சிவகுமார் அவர்கள். இப்போ அவரை கண்டித்து நீங்க மத்திய அரசு தான் நம்ம போய் பேசி ஆகணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவரை எதிர்க்கிறாரு அப்படின்றதுக்கான கருத்துக்கள் எடுத்துக்காட்டா வைக்கலாமே. இப்பவே நீங்க எதிர்த்து நீங்க அடிக்கிறாருலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ ஒரு 4 நாளா நடக்குது பிரச்சனை. கோயம்புத்தூர் சிறுமி பிரச்சனை, சிவகங்கையில் ஒரு பெண்கள் பிரச்சனை, திருச்சியில் நர்ஸுங்க பிரச்சனை, சென்னையில் வந்து ஒரு குழந்தைகள் காணாமல் பிரச்சனை, இன்னொரு ஆள் கடத்தல் பிரச்சனை. இந்த கடந்த 4 நாட்கள்லேயே இது எவ்வளோ பெரிய ஹைலைட் ஆச்சு. இந்த ஹைலைட்டான விஷயத்த எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. திரும்பி உங்களுடைய ரிச்சுவல் வாரிசு ஒரு இதை கூட நீங்கள் அதை என்ன சொல்கிறது, அதை தடுக்க விட முடியல அந்த பிரச்சனையை. இது பெரிய பூஸ்டப் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட. ஐயோ, ஏன்னா பொதுமக்கள் இல்லை, ஓட்டு போட்டவனே கேட்குறான். இது குறிப்பாக திமுக சேர்ந்து ஊதுவான்ல. கண்டிப்பா இது அவங்களுக்கான சாதகமான விஷயம், பயன்படுத்திக்கிறதுக்கான வழியை தேடுவாங்க. அவன் ஆட்சியில என்னமோ வந்து அப்படியே தூய்மையாகவும் வந்து பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்த மாதிரி இவங்க வந்தவொடனே தான் அப்படியே எல்லாத்தையும் பாதுகாப்பில் கெட்டு போன மாதிரி நம்ம பேசிட முடியாது. அவர்கள் செய்ததை இவங்க கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். இந்த 5 நாட்கள் நடக்கிற இந்த சம்பவங்களே, துயர சம்பவங்களே இவங்க திணறிட்டாங்க உண்மையாவே. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அதை சொல்லித்தானங்க வந்திருக்கோம் நம்ம. நீ வந்து தீமை, நீ தீய எண்ணம் பிடித்தவர், இந்த நாட்டுக்கு பிடிச்ச மிகப்பெரிய வந்து தீய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தின்னு வந்து நீங்க மீண்டும் இது போன்ற அதிகாரிகளை பணியமர்த்தி நீங்களும் அந்த தீய சக்தியோட இணைஞ்சிடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைகிறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி நகர்வுகளை கட்டுது? நீங்க சொன்னது போல காங்கிரஸை விடவே மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம தன்னிச்சு இருக்கணும், பெரும்பான்மையோட இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சுயமா இயங்க முடியுன்றதுக்கான முயற்சியை எடுத்துக்கலாமா, இல்லை இதுல தவறு இருக்கா? இந்த காங்கிரஸை பொறுத்தவரை இவங்க கொண்டு போறதை பத்தி இல்லைங்க. எல்லாருமே அதிமுக கூட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் வாஷிங் மிஷின் போட்டு துவச்சி எடுத்துருவாங்க. இதெல்லாம் விமர்சனம் செய்தவர்கள். இதே தாவக தொண்டர்கள், பிஜேபியோ அல்லது திமுகவையோ எது மற்ற இயக்கங்களே இவங்க வழி நமக்கு வந்தான்னு தெரியும். இப்போ இவங்களை வந்து தூய்மைப்படுத்தி அந்த அம்மா மதுராந்த எம்எல்ஏ குமரவேல் ராஜசேகர் 3-4 பேர் போயிருக்காங்க. இன்னும் 4 பேர் வரப்போறதா சொல்றாங்க. உண்மையாவே உங்களோட வந்து தப்பு செஞ்சவன் திருந்திட்டான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மரகதம் குமரவேல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் எம்எல்ஏ 2 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காங்க நினைக்கிறேன். 3ஆவது முறை நினைக்கிறேன். பெருசா அவங்க மேல ஏதோ குற்றச்சாட்டுகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் அந்த மாவட்டத்தை சார்ந்தவனால சொல்றேன். எனக்கு வந்து பெருசா குற்றச்சாட்டு அந்த அம்மா மேல இல்லை.
அவங்க மந்திரியாவும் இருந்ததில்லை. ஆனா மந்திரியா இருந்தவங்களும் உள்ள இருக்கிறாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்போ வாரிய தலைவரா அதிமுக இருந்தவரை அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. கூப்பா கிருஷ்ணன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். யாரு வந்தாலும் தூய்மையை தீமையாக்க முடியாது, தீமையை தூய்மையாக்க முடியாது. மக்கள் மட்டும்தான். தூய் ஆட்சிங்கிறது ஒரு கவர்ச்சி வாக்குறுதி தான். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா இந்த அதிகாரி அப்பாயின்மெண்ட்லயே பாதி பேர் அலறிட்டாங்க. ஐயோ இது என்ன அது, நான் பார்த்த விஜய் அவர் இவ்வளோ உச்சத்தை கொண்டு வச்சிருவார். கேவலமா ஒரு அதிகாரியால நீங்க கெட்ட பேரை வாங்கிக்கிறீங்க. அந்த திருமாவளவன் கொடுத்த குறைச்சலா இருக்கட்டும், இல்ல நீங்க வேற யாரு அவர் இருக்கட்டும், கலை இருக்கட்டும், இல்ல கிறிஸ்துவ சமுதாயமே இருக்கட்டும், இல்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு குரலா கூட இருக்கட்டும், இவ்வளவு அழுத்தத்துக்கு நீங்க பயந்துட்டீங்களே. ஒரு 108 சீட்டு 2 சீட்டு இது தோத்துருச்சு. யார் வெற்றி பெறாங்க? ஒரு குடும்பம் எல்லா கட்சியிலும் இருந்துகிட்டு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்குது. அந்த சக்தி தான் தூய சக்தியா? ஆதவஜனோட ஃபேமிலி தான் தூய சக்தியா? யோசிச்சு பாருங்க. என்னுடைய சிஎம் ஒரு தூய சக்தியாக இருக்கட்டும், இல்லைன்னா கூட தயவு செய்து அவர் தூய சக்தியாவே இருந்த அவருடைய எந்த விதமான அலிகேஷனும் கிடையாது. ஆனா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு ஒருத்தர் தீய சக்தியா உருவாக்கி கொண்டு போய் மொத்தமா அழிக்கணும் முயற்சி பண்றாங்க. பார்த்துக்குங்க, உங்களுக்கு எந்த விதமான மக்களால் எதுவும் ஏற்பட வேண்டியதில்லை. நீங்க செஞ்சீங்கன்னா நல்லது, மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். இந்த தருதலை பிடிச்ச சில நாதாரிகளை கூட வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் தீய சக்தியா மாறுவதற்கு விரைவில் மக்கள் இருந்துள்ளோம். மிக நன்றி சார். பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.